ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பிடிசி யூஎஸ்டிடியோடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பிடிசி வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 75,931 இந்த ரேஞ்சை வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். பட் எங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணல. எங்களுக்கு அந்த லிஸ்ட்டில் வந்து ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்குது. அந்த ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணது மார்க்கெட் கீழே இருக்கிற ஒரு ஃபிஜியை வந்து ஃபில் அப் பண்ணியிருக்குது. ஃபில் அப் பண்ணிவிட்டு லிட்டில் பிட் மேலே மூவ் ஆகிட்டு மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகுது. இப்போ இப்படி போகிற மார்க்கெட் வந்து எங்களுக்கு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து எங்களுக்கு க்ளீனாக ஒரு விஷயம் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அது என்னென்னு சொன்னால், எங்களுக்கு இந்த பிளேஸில் ஒரு சைட் வேஸ் வந்து மூவ் ஆகுது. இந்த சைட் வேஸ் வந்து எங்களுக்கு இப்போ என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால், இப்போ அப் சைடில் வந்து எங்களுக்கு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்குது. இப்போ அந்த ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ண மார்க்கெட் வந்து இப்போ டவுன் சைடு வரணும். வர மார்க்கெட்டுக்கு தானே இது டவுன் சைடு வரணும். இப்போ டவுன் சைடு வந்து எங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த லைன் 63,793 வந்து பிரேக் டவுன் பண்ணணும். பிரேக் டவுன் சொன்னால் விக் அவுட் எடுக்கணும், லிக்விட் ஹாண்ட் நடக்கணும். இந்த பிளேஸ் மட்டும் அப்படி நடந்துச்சுன்னு சொன்னால், அப்படி எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொன்னால், இங்கே வந்து எனக்கு ஷார்ட் டேர்மாக ஒரு டபுள் டாப் ஒன்று ஃபார்ம் ஆகும். சரியா, இது வந்து அதோட நெக்லைனாக இருக்கும். நெக்லைன் பிரேக் டவுன் பண்ணப்பட்டு கீழே வந்து மார்க்கெட்டிங் என்ன செய்யணும் சொன்னால், இங்கே லிக்விடிட்டி ஹண்ட்ரட் நடக்கும். அப்படி நடந்ததுக்கு பின்னால் மார்க்கெட்டிங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மூவ் ஆகி திருப்பி எங்களுக்கு வந்து எக்ஸாக்டான ஒழுங்கான மூவ் ஒன்று கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். எனக்கு அதுக்கு பின்னால் இங்கே வந்து இது பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்படின்னு சொன்னால் இப்போ பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். எஸ், எங்களுக்கு வந்து இந்த லோ வந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த லோ வந்து எடுத்து தான் மார்க்கெட் மேலே மூவ் ஆகணும். அப்படி இல்லை எங்களுக்கு இங்கே இந்த கண்டினியூ ஆகுதுன்னு சொன்னால், நான் வந்து ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் எனக்கு இந்த ரேஞ்ச் $81,261 $29,076 வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் $27,993 $85,931 இது வரைக்கும் எனக்கு வந்து ரீச் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து மார்க்கெட் இப்போ கீழே வரணும். சரி, அது ஏன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஆர்எஸ் நம்பர் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆர்எஸ்ஐ வந்து எங்களுக்கு ஓவர் போட் போயிட்டு இருக்குது மார்க்கெட்டில். இந்த பிளேஸில் வந்து ரிஜெக்ஷன், அதே மாதிரி இங்கே ஓவர் போட் போயிட்டு தான் மார்க்கெட் கீழே வருது. இப்போ கீழே வர மார்க்கெட் வந்து திருப்பி ஓவர் சோல்டு வரைக்கும் வரணும். இந்த ஓவர் சோல்டு வரைக்கும் வரக்குள்ள மார்க்கெட் வந்து எனக்கு இந்த பிளேஸை இந்த பிளேஸ் வந்து எனக்கு ரீச் ஆகிருக்கணும். அப்படி இந்த பிளேஸை ரீச் ஆகிச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம், எஸ் மார்க்கெட் வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. திருப்பி ரிவர்ஸ் ஆகிற மார்க்கெட் வந்து இந்த $75,931 வந்து பிரேக் அவுட் பண்ணும் அப்படின்ற மாதிரி எனக்கு கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். அப்படி பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு சொன்னால் எனக்கு இங்கேருந்து டிரெக்டாக இந்த ஜோன் வரைக்குமே மூவ் ஆகிடும். அப்படி மூவ் ஆகிட்டு மார்க்கெட் திருப்பி டவுன்ஃபால் தான் ஆகும். திருப்பி மேலே மூவ் ஆகாது, திருப்பி டவுன்ஃபால் ஆகும். திருப்பி டவுன்ஃபால் ஆகிட்டு தான் திருப்பி மார்க்கெட் எனக்கு என்ன செய்யணும் சொன்னால், திருப்பி மேலே மூவ் ஆகும். திருப்பி எக்ஸாக்டான கண்டினியூஷனான கரெக்டான மூவ் வந்து எங்களுக்கு வந்து மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். பட் அதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தோம் சொன்னால், எனக்கு வந்து இப்போ நடக்கிற சினாரியோஸ் வச்சு இப்போ நடக்கிற சினாரியோஸ் வச்சு பார்க்கிட்டு மார்க்கெட் வந்து எனக்கு டவுன்ஃபால் ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால், டெய்லி சார்ட்டில் வந்து எனக்கு இன்னும் ஓவர் போட்டுக்கு போகலை. சரியா, அப்படி இல்லைன்னு சொன்னால் டவுன்ஃபால் ஆக இல்லை அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து இது வந்து ஒரு ட்ரிபிள் பாட்டம் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகும். அதோட நெக்லைன் வந்து எனக்கு இதாக இருக்கும். இந்த நெக்லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணப்படணும். எஸ், இங்கே வந்து பாருங்கள், இங்கே டெய்லி சார்ட்டோட ஒரு எஃப்இஜி இருக்குது. இங்கே ரிஜெக்ஷன், அதே மாதிரி இங்கே டெய்லி சார்ட்டோட ஒரு எஃப்இஜி. சரியா, அப்போ இந்த எஃப்இஜியில் வந்து மார்க்கெட் ஸ்டெப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேலே மூவ் ஆகிற மார்க்கெட் வந்து எனக்கு இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னால் கண்டினியூ பண்ணும். மார்க்கெட் மேலே இந்த ஜோன் வரைக்கும் கண்டினியூ பண்ணும். இந்த ஜோன் வரைக்கும் கண்டினியூ பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன செய்யணும்னு சொன்னால், அங்கேருந்து திருப்பி டவுன்ஃபாலாக ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸாக எங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருக்குதுன்னு சொன்னால் இதே விஷயம் நடந்திருக்கும். மார்க்கெட் எங்களுக்கு இங்கே ஒரு ட்ரிபிள் பாட்டமாக வந்திருக்கும். எஸ், எக்ஸாக்ட் சேம் விஷயம் நடந்திருக்குது. இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து எனக்கு இந்த பிளேஸ் ஒரு ட்ரிபிள் பாட்டம் வந்திருக்கும். அண்ட் அதோடைய நெக்லைன் வந்து எனக்கு இதாக இருந்திருக்கும். நெக்லைனில் வந்து எனக்கு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிவிட்டு செகண்ட் இது வந்து ஃபஸ்ட் ரிஜெக்ஷன், இது வந்து செகண்ட் ரிஜெக்ஷனாக இருக்கும். செகண்ட் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு கீழே வந்து ஃபிஜி ஃபில் அப் பண்ணிவிட்டு இங்கேருந்து திருப்பி மார்க்கெட் மறுவ மேலே போயிட்டு எனக்கு என்ன செஞ்சுன்னு சொன்னால், இங்கே இருக்கிற இந்த ஃபிஜியை வந்து ஃபில் அப் பண்ணும். சாரி, இது வந்து ஃபஸ்ட் ரிஜெக்ஷன், இது வந்து செகண்ட் ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் கீழே வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். சாரி, இது வந்து இப்போ நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4வது ரிஜெக்ஷன்.
1 2 அதில் 4வது ரிஜெக்ஷன் நடக்குது. இந்த 4வது ரிஜெக்ஷனை தான் எங்களுக்கு வந்து இந்த ஃபீஸை ஃபில்அப் பண்ணியிருக்குது. சரியா? இப்போ நடக்கிற இந்த ரிஜெக்ஷனை பாருங்கள். முதலாவது ரிஜெக்ஷன், 2வது, 3வது, 4வது ரிஜெக்ஷன். இந்த 4வது ரிஜெக்ஷனில் இருந்து மார்க்கெட் எனக்கு இந்த ஃபீஸை ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ணிவிட்டு மார்க்கெட் திருப்பி டவுன்ஃபாலாக ஸ்டார்ட் ஆகணும். இதுதான் ப்ரீவியஸாக இதுதான் ப்ரீவியஸாக நடந்திருக்குது. இப்போ நடந்த மார்க்கெட் வந்து திருப்பி டவுன்ஃபால் ஆகிடுது. திருப்பி எங்களுக்கு நல்ல ஒரு டவுன்ஃபால் ஒன்று கொடுத்துட்டு அங்கே இருந்து தான் மார்க்கெட் வந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் எக்ஸாக்டாக கண்டினியூவேஷன் மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கும். சரி, அந்த டவுனில் இருந்து அந்த டம்பில் இருந்து எங்களுக்கு ஒரு ஹியூஜான ஒரு மூவ்மெண்ட்டை மார்க்கெட் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கும். சரியா? அப்போ எங்களுக்கு வந்து திருப்பி இப்போ ஃபால் ஆகிற மார்க்கெட் கொஞ்சம் ஃபால் ஆகிட்டு திருப்பி எனக்கு வந்து மார்க்கெட் திருப்பி ஒரு கண்டினியூஷனாக இருக்கணும். அதை நான் இதில் உங்களுக்கு ஹை டைம் ஃபில்ம் காட்டணும்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸாக்டாக ஒரு புல் பேக் மாதிரி தான் இருக்கும். இப்படி போகிற மார்க்கெட் ஒரு புல் பேக் ஒன்று எடுத்துகிட்டு திருப்பி போகிற மாதிரி தான் இருக்கும். எஸ் ஃபிபோ வச்சு பார்த்தோன்னு சொன்னால் எக்ஸாக்டாக லைன் சரி, நாங்கள் இருக்கிற ரேஞ்ச் வந்து சரி. எஸ் இங்கே பாருங்கள், இப்போ நாங்கள் இருக்கிற ரேஞ்ச் வந்து சாரி. இப்போ இந்த மார்க்கெட் இருக்குது, இதிலேருந்து திருப்பி ரிஜெக்ஷனாக ஃபேஸ் பண்ணி இந்த லைன் வரைக்கும் வரணும். இந்த லைன் வந்து எங்களுக்கு எக்ஸாக்டாக இருக்குது $57,614 வந்து எங்களுக்கு இந்த லைன் இருக்குது. இப்போ இந்த லைனில் வந்து திருப்பி எங்களுக்கு மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்து டேப் பண்ணிவிட்டு திருப்பி இங்கேருந்து மார்க்கெட் மேலே மூவாக ஸ்டார்ட் ஆகும். சரியா? அப்போ எங்களுக்கு வந்து ஃபைனல் டெஸ்டினேஷனாக எங்களுக்கு வந்து இந்த ஜோன் தான் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து கரெக்டாக அந்த ஜோனில் இருந்தால் மூவ் ஆகிறோம். இதுதான் எங்களுக்கு ஃபைனல் டெஸ்டினேஷனாக இருக்கும். இது வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு திருப்பி இங்கே இருந்து மார்க்கெட் எக்ஸாக்டாக மேலே மூவ் ஸ்டார்ட் ஆகலாம். இப்போ ப்ரீவியஸ் அவ்வளோக்கு நான் காட்டுறேன். ப்ரீவியஸாக எங்களுக்கு இந்த பிளேஸில் நடந்திருக்குது. பட் இது வந்து அதை விட லோவில் வந்திருக்கு, அதை விட லோக்கு வந்திருக்கு. எங்களுக்கு வந்து இது அதை விட லோக்கு வந்திருக்குது. சரியா? பட் எங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து அந்த மாதிரி நடந்திருக்கும். ப்ரீவியஸாக எங்களுக்கு எங்களுக்கு நடந்த மாதிரி எங்களுக்கு இப்போ இந்த பிளேஸில் இருந்து மார்க்கெட் திருப்பி நம்ம ஒரு நியூ டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து ஒரு கரெக்டாக நடக்கிற ஒரு புல் பேக் மாதிரி தான் இருக்கும். மந்த்லியில் வச்சு மந்த்லியில் புல் பேக். எஸ் மந்த்லியோட புல் பேக் தான் இது. அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் மந்த்லியில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு $55,000 வரைக்கும், $55,900. எஸ் இது வரைக்கும் வாரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு $56,000 வரைக்கும் வாரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் எங்களுக்கு ஹையாக இருக்குது இந்த பிளேஸில். இப்போ இங்கிருந்து மக்கள் எங்களுக்கு என்ன செய்யணும் சொன்னால் திருப்பி மேலே மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்து மந்த்லியோடைய ஃபிஜி ஃபீல்டு 2 ஃபிஜி இருக்குது, 2 ஃபீல்ட் பண்ணியிருக்கு. இங்கே ஃபிஜி ஃபீல்டு அதுக்கு கீழே ரெஃப்யூஜிஸ் மட்டும் தான் ஃபீல்டு இல்லை, அதுக்கு கீழே வாரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் குறவு. எஸ் எங்களுக்கு இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக தான் இருக்குது. ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட் ட்ரேடர் ஆகும் அப்படின்னு சொல்லி போனதாக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீன் தெரிந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்டை புக் பண்ணிக்கொள்ளுங்க.